பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டோட இல்ல கேட்டா யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க எல்லாருக்கும் தெரியும் 1947க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா இடங்கள்லயும் கிடையாது. அந்த நேரத்துல பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே அப்புறம் ஏனாம் அப்படிங்கிற இந்த 4 பகுதிகளை மட்டும் பிரெஞ்சுக்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 1947ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் பிரிட்டிஷ்காரன் அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டாலும் இந்த பிரெஞ்சுக்காரன் ஆண்டுகிட்டு இருந்த 4 பகுதி மட்டும் இந்தியாவோட சேராமலே இருந்துச்சு. 1954ல தான் பிரெஞ்சுக்காரன் அரசு நிர்வாகத்தை எல்லாத்தையும் இந்தியா கிட்ட ஒப்படைச்சான். அது சட்டபூர்வமா இந்தியாவோட சேர்ந்தது 1962ல தான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கலாச்சாரம், சட்டம், அப்புறம் அதோட தனித்துவம், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. இப்ப என்ன சிக்கல்னா பாண்டிச்சேரியும் காரைக்காலும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, மாஹே கேரளாக்குள்ள இருக்கு, இந்த ஏனாம் அப்படிங்கிற பகுதி ஆந்திர மாநிலத்துல இருக்கு. அதை அப்படியே பக்கத்துல இருக்கிற மாநிலத்தோட இணைச்சிட்டா அந்தந்த பகுதியோட தனித்தன்மை போயிடும். அதனால இந்த 4 ஏரியாவையும் அப்படியே பக்கத்துல இருக்கிற மாநிலங்களோட இணைக்காம தனி அடையாளத்தோட வச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதனால இது இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் முடிவு பண்ணாங்க. இப்போ ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலம் அப்படின்னு சொல்றோம்ல, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் மாநிலங்கள். இங்கேயே உள்ள மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கும். மத்திய அரசால இங்க சாதாரணமாலாம் தலையிட முடியாது. ஆனா அந்த பாண்டிச்சேரி உட்பட 4 பகுதிகளை யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. அதாவது யூனியன் அப்படின்னா மத்திய அரசு, அதாவது இந்த எல்லா பகுதிகளும் மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதிகள். இங்க ஜனாதிபதியால நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் நிர்வாக தலைவர். பொதுவா யூனியன் பிரதேசத்துல முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க. ஆனா எப்படி பாண்டிச்சேரியில மட்டும் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாண்டிச்சேரியும் டெல்லியும் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடியே மக்கள் தங்களுடைய தலைவர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த உரிமை அவங்களுக்கு இருந்தது. அந்த உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்ததுனால புதுச்சேரியில சட்டமன்றத்தை உருவாக்குனாங்களாம். இதுவே டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மக்கள் தொகை ஜாஸ்தி. அதனால நிர்வாக பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சட்டமன்றமும் முதலமைச்சர் பதவியையும் கொண்டு வந்தாங்களாம். இருந்தாலும் மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மாதிரி முழு அதிகாரமும் முதலமைச்சர் கையிலேயே இங்க இருக்காது. முக்கிய முடிவுகள், நிதி விவகாரங்கள், அப்புறம் காவல்துறை, இந்த மாதிரி விஷயங்கள்ல இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் மத்திய அரசு நியமிக்கிற துணைநிலை ஆளுநர் கிட்ட தான் இருக்குமா. இப்ப யூனியன் பிரதேசம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின வேற ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.